பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க காத்திருந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு நேற்று முன்தினம் இரவு பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனையடுத்து சென்னை கிண்டி லீ மெரிடியன் ஹோட்டலில் தங்கியிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வி.கே. சிங், கிஷன் ரெட்டி ஆகியோரை சந்தித்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். பாஜக தலைவரிடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அமைத்து லோக்சபா தேர்தலை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி, கூட்டணி வலுவாக அமைய என் முழு ஆதரவு உண்டு. அதோடு 3 கோரிக்கைகளை உங்கள் முன் வைக்கிறேன். அதை கோரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், நிபந்தனையாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். 3 நிபந்தனைகள் என்ன என பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டபோது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதாவது: தற்போது நானும் என் ஆதரவாளர்களும் அதிமுகவில் தான் இருக்கிறோம். ஆனால் அங்கு எனக்கான உரிமை நிலைநாட்ட சட்ட போராட்டம் நடத்தி வருகிறேன். அதனால் பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட முடியாது. அப்படி போட்டியிட்டால் சட்ட போராட்டத்தில் எனக்கு வழி இல்லாமல் போய்விடும். தாமரையோ மற்ற கட்சி சின்னமோ அல்லாத ஒரு பொது சின்னத்தில் என் ஆதரவாளர்கள் போட்டியிடுவர். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதி அளிக்க வேண்டும். அடுத்ததாக, சிறையில் இருந்து வெளிவந்த சசிகலா, பழனிசாமி அல்லாத அதிமுகவினர் அனைவரையும் ஒருங்கிணைந்து பழைய அதிமுகவை கட்டமைக்க முயன்று வருகிறார். அந்த வகையில் பாஜகவுக்கு தன் ஆதரவை தர தயாராக இருக்கிறார். ஆனால் பாஜக தரப்பில் இருந்து இதுவரை யாரும் சசிகலாவை தொடர்பு கொள்ளவில்லை. வருத்தத்தில் உள்ளார். அவரை பாரதிய ஜனதா தரப்பில் யாராவது சந்தித்து பேசி அவரது ஆதரவையும் பாஜக கூட்டணிக்கு பெற வேண்டும். அதேபோல் அமமுகவின் ஆதரவையும் கோர வேண்டும். இதற்காக தினகரன் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று கூறினார். அதைப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள். பாஜக தலைவருடன் பேசும்போது பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வர நானும் களமிறங்கட்டுமா என்று பன்னீர்செல்வம் கேட்டிருக்கிறார். அதற்கு அதெல்லாம் தேவையில்லை, பாஜக பார்த்துக்கொள்ளும் என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் கோரிக்கை ஏற்க அடுத்த நாளே அமமுக, அதாவது தினகரனிடம் பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார்கள் என கட்சி வட்டாரங்கள் தமக்கு தெரிவிக்கிறார்கள்.